இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹிந்தி படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. ஹீரோயினுடைய பொண்ணை 4 பேர் கடத்தி கொண்டு போயிட்டு பயங்கர கொடூரமாக ரேப் பண்ணி ஒரு காவலை தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா, அவங்கள எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த மாம். இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே கூட சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே பாடம் நடத்திட்டே இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேர் ஆர்யா. அங்கே மோஹித் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புனா அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே முகத்தெல்லாம் சுழிச்சிக்கிட்டு சரி இந்த பையன் எப்படி வீடியோ அமைச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட காமிக்கிறா. இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்துட்டுறாங்க. என்ன அங்கே பேச்சு, ஃபோன்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணல மேடம், அவன் தான் வந்துட்டு அசிங்கமாக ஒரு வீடியோ அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறப்ப டே ஃபோனை குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்குறாங்க. இல்லை மேடம் சாரி மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டு ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அப்படியே குறுகுறுன்னு முறைக்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. வீட்டில் காமிக்கிறாங்க. வீட்டில் அவங்க ஃபேமிலியோட நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாப்பாடுலாம் போட்டு டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப எங்கே உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிகிட்ட கேட்குறப்ப அக்கா வந்துட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்க்குறப்ப அந்த ஸ்கூலில் இருந்தால் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு போல். அந்த பொண்ணு வந்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோயின் சாப்பாடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப நானே போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அம்மாக்கும் பொண்ணுக்கும் பெருசாக வந்துட்டு ஒற்ற மாதிரியே தெரியல. டக்குனு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாலிடேஸ் வரப்போது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா பிளான்லாம் நான் போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டே இருக்கா. உடனே ஆர்யா என்ன சொல்கிறான்னா அப்பா வர ஃப்ரைடே நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நான் போட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யார் கூட போகிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஃப்ரைடே நைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்ப அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே பார்ட்டிக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஏன் சும்மா கேள்வி கேட்டே இருக்கீங்க, ஏன்ப்பா மேம் அடிக்கடி ஏன் இப்படி கேள்வி கேட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அம்மாகிட்ட கொஞ்சம் மரியாதையாக பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு சோறும் தேவை ஒரு மண்ணும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே தள்ளி விட்டு அங்கேருந்து அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் சாப்பாடுலாம் கொண்டு வராங்க. சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு நைட்டு வெறும் வயிற்றோட படுக்காத சாப்பிட்டு படு, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், நீ தாராளமாக பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கேயோ வெளிநாடு போகிறார் போல், வர 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆர்யா ஓடி வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறா. நேற்று நைட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் அம்மாவை நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஒன்றும் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கே தெரிய வருது நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணுடைய அம்மா இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவள் என்னதான் உன்னுடைய சித்தியாக இருந்தாலும் உன்னை வந்துட்டு தன்னுடைய பெத்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கா, அவன் மேலே அவள் பயங்கரமாக பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அதை பற்றிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோவும் அப்படியே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் சமைச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக 2 திருநங்கை வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது, எங்களை கஷ்டப்பட்டு நீங்கள் தான் படிக்க வச்சிங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்க தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறா. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் என்னை பற்றி ஏன் அவங்க வீட்டெலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. இப்போ மறுநாள் நைட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஃப்ரைடே நைட்டு பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க. இந்த பொண்ணு பயங்கரமாக ரெட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு செம்மையாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டியா, சார்ஜெலாம் போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப எல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போயிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நல்லா குடிச்சு கூத்தடிச்சு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஸ்கூலில் மோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணையே பார்த்துட்டே இருக்கான். டக்குனு இந்த பையனுடைய அண்ணன் ஒருத்தர் இருப்பான். என்ன சொல்கிறான்னா என்னடா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க, போயிட்டு பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ பாரு எப்படி போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணிகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை சுத்தமாக மதிக்கவே மாட்டா. தயவுசெய்து இங்கே போயிடு அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனை அசிங்கப்பட்டுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறான். இவனுங்கெல்லாம் பயங்கரமாக கலாய்கிறாங்க. இப்போ நான் போயிட்டு எப்படி கரெக்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா சரக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு போதை மாத்திரையை கலந்து கொண்டு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. இந்த சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு கொடுக்கிட்டப்ப இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த பையனுக்கு அப்படியே கொஞ்சம் அசிங்கமாயிடுது. இந்த பொண்ணு அங்கேருந்து வந்துட்டான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணை நீ சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செமகாண்டா பேசிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு போதை தலைக்கேறிடுச்சு. அந்த சரக்கு வேறு இந்த பொண்ணு வாங்கி குடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ
இங்கே நான் போயிட்டு ஏதாவது டாக்ஸி கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே போகிறப்ப ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இன்னும் ஒரு 45 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அப்படியே வந்துட்டு டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி குடுன்னு ஓடி வரான், காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு அவனும் சேர்ந்துக்கிட்டு அந்த காரில் ஏறிக்கிட்டு போகிறான். இந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. இப்போ உங்கள் அம்மா வர சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு கார்லேயே வச்சு நாசம் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு பயங்கரமாக அலறி கத்திட்டே இருக்கா. ஆள் அறவுமே இல்லாத பகுதியில் போயிட்டு இந்த பொண்ணு செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு காவலை தூக்கி போட்டு போயிட்டுறாங்க. இப்போ அப்படியே இங்கே சீன் கட்டாது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அட்டன் பண்ணவே மாட்டா. உடனே ஹீரோயின் வந்துட்டு பேக்லாம் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போயிட்டு பார்க்குறப்ப காணவே காணும். ஆனால் அந்த சைக்கோ கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பல் இந்த பார்ட்டியில் தான் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்க, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரப்போ அங்கே ஒரு டிடெக்டிவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. அந்த சொட்ட மண்டை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்லாம் அப்படி தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நான் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டெலாம் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ அப்படியே மறுநாள் காலில் காமிக்கிறாங்க. அந்த பக்கம் நாய் மேய்ச்சிக்கிட்டு போன ஒருத்தர் இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை வர சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. அழகாக போன பொண்ணை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க பயங்கரமாக அடிபட்டுருக்கு, கழுத்தை நெரிச்சு சாகடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணால் சாப்பிடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு கேங் ரேப் அப்படின்றப்ப இவங்க கதறி அழுவாங்க பாருங்க, அப்படின்னு நம்ம கண்ணிலேயே தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு போலீஸ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு கண்ணை முழிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லா குற்றவாளிகளையுமே அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் அவங்க வந்துட்டாரு. வந்துட்டு கேட்குறப்ப இப்போ இந்த பொண்ணுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோயினும் அப்படியே பயங்கரமாக அழுகிறாங்க. டக்குனு அந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க என்ன சொன்னானுங்க தெரியுமா, இப்போ வர சொல்கிறீங்க உங்கள் அம்மாவா, இப்போ வர சொல்கிறீங்க உங்கள் அம்மாவா அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கே போயிட்டு எங்கள் அம்மா வர சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமாக அழுகிறா. இந்த பொண்ணு வந்துட்டு வாக்குமூலம் கொடுக்குறா, யார் யார் இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம். உடனே இந்த போலீஸ் போயிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வந்துட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அப்படியே இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரப்போ இந்த பொண்ணு வீடியோ கால் மூலமாக பேச ஆரம்பிக்கிறா. இது போல் இவங்க தான் என்ன பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம்லாம் காமிக்கிட்டா. ஆனால் கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆதாரங்கள் தானே முக்கியம். அந்த ஆதாரங்களை கேட்குறப்ப எந்த ஆதாரமும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக விசாரித்து முடிக்கிறப்ப 37 நாள் விசாரிக்கிறாங்க. 37வது நாளுடைய முடிவில் வந்துட்டு இவனுங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லாத காரணத்தினால இவனுங்க 4 பேரையும் நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை பார்த்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு அப்படியே பயங்கர கொலவெறி அடிச்சு 4 பேரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இதை பார்த்த ஜட்ஜி இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறப்ப ஹீரோயின் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த 4 பேரையும் தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கோவப்பட்டுக்கிட்டு அவங்கள போட்டு அடிச்சிட்டாரு, அந்த காரணத்தினால உங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியேற்றலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜாமீனில் வெளியிடுக்கிறாங்க. அந்த கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இங்கே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சரிசமம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் சட்டப்படி ரேப் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் ரேப் பண்ணுறவங்களை அடித்தா மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் கொண்டு வந்து அடைச்சிடுவீங்கல்ல, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப ஆர்யா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் இருக்கா. வீட்டில் அவளுடைய ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருக்கா. இவங்க போயிட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கதவை திறக்க மாட்டா. உடனே ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. கையில் வேற ஏதோ ஒரு கத்தியெல்லாம் வச்சுட்டு இருப்பா. அதை பிடிங்கி போட்டு என்னாச்சுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பயந்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரி, நம்ம பொண்ணுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோனுடைய சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணை ஸ்கூலில் விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அந்த மோஹித்ன்ற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே செம்மையாக காண்டாகுது. உடனே பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு என்ன சரி அவனை மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனுங்க சட்டப்படி நிரபராதிகள், அவனுங்க ஒன்றுமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. இப்போ நான் அவனுங்களை என்ன காரணம்னு சொல்லி வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ என் பொண்ணு போய் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை, அவங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லை, அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு ஒரு காரணம் கூட என்கிட்ட இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் சோகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இது மேலே
இனிமேல் நான் இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறப்ப அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை திமுறா தெனாவட்டா வந்துட்டு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அப்படியே பற்றிட்டு வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. டக்குன்னு அவன் பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின் வேகமாக விரட்டிக்கிட்டே போகிறாங்க. இந்த நாயை அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறப்ப குறுக்கால வந்துட்டு ஒரு லாரி வந்துடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த செகண்டில் ஹீரோயின் மட்டும் காரை திருப்பலன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹீரோயின் செத்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்னாச்சு காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அப்படியே போயிட்டு பேக்கை செக் பண்ணி பார்க்குறப்ப பேக்கில் அந்த டிடெக்டிவ் ஒரு கார்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த டிடெக்டிவோடைய கார்டு இருக்குது. அந்த டிடெக்டிவை நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் அந்த கேஸை பற்றி மொத்த டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவனுங்க பண்ணது தப்பு இல்லை, மிகப்பெரிய பாவம். அவங்கள வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, உங்கள் பொண்ணு மாதிரி தான் என் பொண்ணு இருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதானே விடுங்க, இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த காரணத்துக்கு கொண்டும் என்னுடைய ஆஃபீஸ் பக்கம் மட்டும் வந்துடாதீங்க, நம்ம வந்துட்டு வெளியே மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த கடைசி அந்த செக்யூரிட்டி இருந்தான் பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டியை இவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் எங்கெல்லாம் போகிறான் இங்கெல்லாம் வரான்ற விஷயத்த வந்துட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஹீரோயினை மீட் பண்ணி சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. கடவுள் இல்லைன்ற காரணத்துக்காக தான் அம்மாவை படித்து வச்சிருக்காரு, அம்மா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஏறி கிளம்பி போகிறாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த திருநங்கை இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நல்லா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆட்டோவில் போயிட்டு அவனுக்கு பக்கத்தில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கடையில் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் இவங்களையும் பார்த்துட்டு இவங்க பொண்ணுங்க நினச்சிக்கிட்டு நீ நமக்கு செம கட்ட மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்டோக்குள்ளே ஏறி உட்காரான். ரெண்டு பேரும் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவனை தூக்கிட்டு போகிறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் செம போதையில் அப்படியே வீட்டு வாசல்லேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறப்ப பொண்டாட்டி வந்து கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன் 3 நாள் இங்கேயா போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஏன்டி சும்மா வாழ்வாலும் கத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, 3 நாள் எங்கே தான் போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சும்மா கத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போகிறான். பாத்ரூம் போகிறப்ப தான் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுறான். ஒரு முக்கியமான விஷயத்த காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடி அடித்து உடைக்கிறான். அந்த டைமில் அங்கே இருக்கிற சோப்பில் காலை வச்சு வழுக்கி விழுந்து மண்டிலேயே அடிப்பட்டு அவன் ஸ்பாட்லேயே செத்து போகிறான். இந்த விஷயத்தை வந்துட்டு அப்படியே நியூஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. போலீஸ்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸை ஆரியா பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருக்கா. போலீஸ் இந்த விஷயத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய அப்பா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும், அந்த அப்பா கிட்ட போயிட்டு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கிறதுக்கு வராங்க. வந்துட்டு விசாரிச்சு பார்க்குறப்ப அந்த ஆள் செத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனால் என் கையால் சாகடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறப்ப நான் கோவக்காரன் தான், ஆனால் முட்டாள் இல்லை, நான் ஒன்றும் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அடுத்த பிளானுக்கு தயாராகிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த டிடெக்டிவும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டிடெக்டிவ் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே இந்த பென் ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பென் ட்ரைவை கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த பென் ட்ரைவை போட்டு பார்க்குறப்ப 2வது ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போதை மருந்தை கலந்து கொடுத்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது மோஹித்துடைய அண்ணன். ஆக்சுவலாக மோஹித்துடைய அண்ணன் இல்லை, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கசின் பிரதர். அவனுடைய அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. இவன் மட்டும்தான் தனியாக வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் பயங்கரமாக ஊர் சுற்றுற பையன். கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஊரை சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் டெய்லி கண்டிப்பாக காலைல எக்ஸசைஸ் பண்ணியே தீருவான். இவன் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பைத்தியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் இங்கே ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்பிளுடைய விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதையை வச்சு ஹீரோயின் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் நிறைய ஆப்பிளை கட் பண்ணி ஆப்பிளுக்குள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கிளம்புறப்ப ஹஸ்பண்ட் கேட்குறாரு எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லைங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இதே டைமில் எங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு போலீஸ் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த மெயின் போலீஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இன்ஸ்பெக்டர். அவர் வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாரு என்னையா அந்த வெளியே போகிறானா வரானா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை சார் அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தான் சார் இருக்கான், வீட்டுக்கு போகிறான் ஆஃபீஸ்க்கு போகிறான், ஆஃபீஸை விட்டால் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான், ஆளே இல்லாத ரோட்டில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல்லாம் மதிக்கிறான் சார், அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப நல்லவனாக தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்கிறப்ப நான் உன்னை கண்காணிக்க தான் சொன்னேன், சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோன் அங்கேருந்து காரில் போன விஷயத்த அந்த ஆள் நோட் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோனை சுத்தமாக அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. நம்ம ஹீரோன் இங்கேருந்து அந்த மோஹித்துடைய அண்ணனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்பவே இந்த போட்டு சாவிலாம் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது போல் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இது என்னுடைய வீடு தான், சாவி தொலைஞ்சி போச்சு ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த ஆளும் கேன மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம ஹீரோன் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ அந்த டிடெக்டிவ் வந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த காரணத்துக்காக
ஹீரோயின் உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் அந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே ரெக்கார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டு இந்த நாய் எங்கே எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறப்ப அங்கே என்னென்னோ டப்பா வச்சிருக்கான். இதுதான் அந்த சப்ளிமெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த ஆப்பிளோடைய அந்த விதையிலேருந்து தயார் பண்ண அந்த பவுடரை கொண்டு வந்து இந்த டப்பாலாம் போட்டு விட்டு போயிட்டுறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஒரு மிக்சியில் அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கிறப்ப இவனுக்கு என்னமோ ரியாக்ட் ஆகுது. பயங்கரமாக வந்துட்டு கீழே விழுந்து அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து நுரத்தள்ள ஆரம்பிக்குது. என்னுடைய செக்யூரிட்டி பார்த்துட்டு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிட்டான். உடனே வந்துட்டு மோஹித்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இது போல் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி போகிறான். கிளம்பி போகிறத ஹீரோயின் பார்த்துட்டு மோஹித்தோடைய வீட்டுக்குள்ளே இவங்க போயிட்டு இருக்காங்க. உடனே கீழே வந்துட்டு ரிசப்ஷனில் ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, மேடம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே ஹீரோயின் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யார் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் பாபுவோடைய வீட்டுக்கு போகிறேன், மிஸ்ஸஸ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மேலே போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மோஹித் போயிட்டு அவனுடைய அண்ணனை பார்க்குறப்ப ஹீரோ மாதிரி இருந்தவன் ஜீரோ மாதிரி ஆகிட்டு இருக்கான். என்னடா உனக்கு என்னடா ஆச்சு, உன்னை யாரா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டே இருக்கிறப்ப இப்போ அப்படியே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு வந்துட்டு இவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஆப்பிள் விதையிலேருந்து தயார் பண்ண சைனடை யாரோ கலந்துருக்காங்க. அந்த காரணத்தினால தான் இவன் வந்துட்டு இப்படி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆப்பிள் விதையிலேருந்து கூட வந்துட்டு பாய்சன் தயார் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாரு. ஒரு விதை 2 விதை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு 10 கிராமுக்கு மேலே சாப்பிட்டா இது போல் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த டிடெக்டிவ் அங்கே பேஷண்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்கே ஏதோ ஒரு டிவைஸை செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோன் இங்கேருந்து கிளம்புறப்ப ஃபயர் இல்லாமல் ஆன் பண்ணி விட்டு போயிட்டுறாங்க. டக்குன்னு பார்க்குறப்ப இங்கே பயங்கரமாக சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இங்கே மோஹித்க்கு ஃபோன் வருது. என்னுடைய வீடு பற்றிட்டு எரியுதா அப்படின்னு சொல்கிறப்ப என்னது வீடு பற்றிட்டு எரியுதா, ஐயோ எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன பொழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்புறான். என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வீடு ஃபயர் ஆயிடுச்சான் சார் அப்படின்னு சொல்லிட்டு மோஹித் சொல்கிறான். சரிவா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே அங்கே வராங்க. அங்கே வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப இது வந்துட்டு ஃபேக் வீடு ஒன்றும் 10 எரியல, அலாரம் எப்படி அடிச்சதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரிவா வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சார் அதான் வீடு 10 எரியல, இங்கேருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல உங்கள் வீடு நான் செக் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இவனுங்க வேற சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானுங்க. சார் இங்கே தேடி என்ன சார் பண்ண போகிறீங்க, இங்கே ஒன்றும் இருக்காது சார் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு போயிட்டு குப்பை தொட்டியில் பார்க்குறப்ப எக்கச்சக்கமான ஆப்பிள் இருக்குது. என்னடா இவ்வளோ ஆப்பிள் வாங்கி கட் பண்ணி வச்சு அதுவும் குப்பை தொட்டியில் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சார் அந்த ஆப்பிளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், அந்த ஆப்பிள் எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல, எனக்கு ஆப்பிள் கட் பண்ண கூட தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கான். டக்குன்னு அங்கே போயிட்டு பார்க்குறப்ப அங்கே நிறைய விதை இருக்குது. ஆப்பிளுடைய சீட்ஸை வந்துட்டு அப்படியே அரைச்ச மாதிரி நிறைய பவுடர்ஸ்லாம் அங்கே இருக்குது. அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே லேப்டாப்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப ஆப்பிள் விதையிலிருந்து எப்படி சைனடை தயாரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்ச்லாம் பண்ணியிருக்கான். அட பாவி உங்கள் அண்ணன் நீயே கொலை பண்ண பார்க்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சார் நான் ஏன் சார் எங்கள் அண்ணன் கொலை பண்ண போகிறேன், இல்லை நான் பண்ணவே இல்லை சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அவன் கெஞ்சிட்டே இருக்கான். அவனை போட்டு வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோன் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ டக்குன்னு அந்த போலீஸ் வந்துட்டு வீட்டை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடியை அங்கே கழட்டி வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடியை மறந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி எடுத்து ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோனை வீட்டில் காமிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஆர்யாவுடைய சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோன் ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப ஆர்யாவை காணும். அந்த பொண்ணு குளிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே பயங்கரமாக உடம்பை தேய்ச்சி குளிக்கிறா. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. இந்த விஷயத்தை பார்க்குறப்ப ஹீரோனுக்கு தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் இவளுக்கு இப்படி தான் வந்துட்டு அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்க போல் இந்த பொண்ணு ரொம்பவும் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் வந்துட்டு அந்த மோஹித்துடைய பிரதர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நீங்கள் அன்றைக்கி நைட்டு பண்ண கொடூரத்தை என் பொண்ணால் மறக்கவே முடியல, என் பொண்ணு ஒவ்வொரு நைட்டுமே நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அவங்கள நான் சும்மாவே வாட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி வைக்கிறாங்க. கட் பண்ணிட்டு அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவன் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்துட்டு வெளியே என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனால் பேச முடியாது, பெருசாக அசையக்கூட முடியல. ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கான். நர்ஸ் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவன் என்கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. வீட்டில் ஆர்யாவை காமிக்கிறாங்க. ஆர்யாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணி வைக்கிறா. இதை பார்த்தோன்னே ஆர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. உடனே இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறா, அப்பா பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சந்தோஷமாகிறாரு. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா. கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி
கிளம்பி போகிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை அந்த சின்ன பொண்ணை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த போலீஸ் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் சைன் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறப்ப ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடியை தேட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு இந்த விஷயத்தையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கண்ணாடி எடுத்து காமிக்கிறப்ப நான் ஒன்றும் தேடவே இல்லையே, நீங்கள் கூட அப்படி ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கலாச்சி விட்டுறாங்க. மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் மட்டும்தான். அவன் வந்துட்டு பயங்கர கொடூரமான ஒருத்தன். அவன் வந்துட்டு யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டான், அவன் போட்டு தள்ளிடுவான். உங்களுக்கு வேற 2 குழந்தை இருக்குது, எது வந்தாலும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிறது அவன் ஒருத்தன் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாரு. நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வேணால் நீங்கள் வீட்டுக்கு போகலாம், ஒரு வேளை தகுந்த ஆதாரங்கள் எனக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ஏன் கூட வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி வந்து அந்த டிடெக்டிவை பார்க்குறாங்க. டிடெக்டிவை பார்க்குறப்ப அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒருத்த மட்டும்தான். வந்துட்டு ஒரு பயங்கரமான ரவுடி பையன், அவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ஆனால் கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் பண்ண உதவிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவரும் இங்கேருந்து போகிறப்ப அந்த போலீஸ் வந்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு வா மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஏன் மாமியார் வீட்டுக்கு நீ ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறப்ப சரி வா டீ குடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன எதுக்கு சார் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் கேட்குறப்ப நீயும் அந்த பொம்பளையும் அடிக்கடியே மீட் பண்ணி என்ன விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன சீக்ரெட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எந்த பொம்பளை நான் யார்ட்டையுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ்க்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. அந்த டீ எல்லாம் தட்டி விட்டு பின்னாடி பக்கம் வந்து நின்றுட்டு அந்த ஆள் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த சொட்டை மண்டியிலே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஒழுங்காக சொல்லி இப்போ முத்தம் கொடுக்குறேன், அடுத்த வாட்டி நான் கேட்குறப்ப நீ சொல்லலைன்னா மண்டையை 2ஆக பறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப போயிட்டு லத்தியை கொண்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு வேறு அனுப்பி வைக்கிறாரு. யோ லத்திலாம் எதுயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அங்கே வந்து சீனியர் ஆஃபீஸர் வராரு. வந்துட்டு இங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி இங்கே நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அம்மா தான் பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் ப்ரெஸ் மீடியாவுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்மளுடைய எல்லாருடைய வேலையுமே பறி போயிடும், நான் இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், தயவுசெய்து இந்த கேஸை கையில் எடுக்காமல் வேறு ஏதாவது வேலையை பாரு, இல்லை உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வேணும்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்து பாரு, தயவுசெய்து இந்த கேஸை மட்டும் விசாரிக்காத விட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. அந்த 4 பேரில் கடைசி நம்பரை தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ரவுடி பையன், அவனை காமிக்கிறாங்க. அவன் ஜெயிலுக்கு வந்துட்டு இந்த மோகித்தை பார்க்குறப்ப அவன் என்னடா 4 காலம் நடந்து வரான், என்னடா மச்சான் அவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வெளியே நம்ம 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணும், உள்ள என்னடானா ஒரு பையன் என்ன ரேப் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். இந்த மொட்டை பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா உன்னுடைய அண்ணனை நீ சைனோட வச்சு கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் எப்படிடா என்னுடைய அண்ணனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை அங்கேருந்து கிளம்புறப்ப ப்ளீஸ் தான் என்ன அப்படியாச்சும் வெளியேற்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த மொட்டை இவனை பெருசாக கண்டுக்காம இங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவனை பார்த்துட்டு உன்னை யார் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனால் பேச முடியாதுல, ஆனால் இவன் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்பாட்லேயே செத்து போகிறான். மாமா எந்த மாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு பார்க்குறப்ப இவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த பொண்ணுடைய அம்மாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை இங்கேருந்து கிளம்பி ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப ஹீரோயினை காணும். டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி பார்த்துட்டு எப்படி நீ உள்ளுக்குள்ளே வந்த, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆனந்த பார்க்க வந்து சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க குடும்பத்தோட குழுமநாளி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் அவருடைய ஃப்ரெண்டு, அவரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறான். இந்த மொட்டை இங்கேருந்து கிளம்புறப்ப அந்த டிடெக்டிவ் இந்த மொட்டையை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. இந்த டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணுற விஷயத்த அந்த மொட்டையும் பார்த்துட்டான். ஆனால் இந்த டிடெக்டிவ் ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு. டக்குனு இந்த மொட்டை இங்கே வந்துட்டான். இவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. டக்குனு இந்த மொட்டை வந்துட்டு யாரடா ஃபோன் பண்ண, எங்கடா அந்த டீச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு. உடனே அந்த டிடெக்டிவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். உடனே அவருடைய கையில் இருக்க ஃபோனை வாங்கி ஒரு கடைசியாக ஃபோன் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப அது வந்துட்டு ஒரு லேண்ட்லைன் ஃபோனு. டக்குனு அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த ஆள் வந்துட்டு எந்த ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்றான். அவங்க அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, தயவுசெஞ்சு அங்கே போகாது, அங்கே போயிட்டு அந்த டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிடாது, நீயே போயிட்டு சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன எதுக்குடா சரண்டர் ஆக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கன் அடித்து ஒரு போட்டு தள்ளிட்டு இவங்க வந்து கிளம்புறான். போகிறப்ப அங்கே சிசிடிவி கேமராலாம் உடச்சி போட்டு போயிட்டு இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. ஹீரோனுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க குழுமணி போயிட்டு அந்த ட்ரிப்பை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ மறுபடியும் இங்கே காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப சிசிடிவி கேமரா கூட வச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே பேக்கப்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த டிடெக்டிவ் வந்துட்டு எப்பவுமே ஒரு கண்ணாடி போட்டுட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியை கழட்டி வைக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்துட்டு அந்த போலீஸ்காரன் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த கண்ணாடி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறப்ப அது வந்துட்டு சாதாரண கண்ணாடி இல்லை, அந்த கண்ணாடியில் ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேமராவில் வந்துட்டு ஒரு மெமரி கார்டும் இருக்குது. அந்த கார்டு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அதில் அந்த டிடெக்டிவ் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பாரு பார்த்தீங்களா, அதுலேருந்து அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பேசினாரோ அது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அந்த மொட்டை நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக குழுமநாளைக்கு போயிருக்கான்ற விஷயம் வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஹீரோயினுடைய ஃபேமிலியை காமிட்டாங்க. அவங்க அந்த ரூமில் அந்த காட்டேஜில் ஜாலியாக இருந்துகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கரண்ட்டு கட் ஆகுது. அவங்க அப்பா உடனே சரி ஓகே நான் போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு மெயின் ஸ்விட்சில் அதாவது ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த காட்டேஜுடைய செக்யூரிட்டி வந்துட்டு அங்கே இறந்து போயிருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்குறப்ப டக்குன்னு அந்த மொட்டை அங்கே நிற்கிறான். மொட்டை வந்துட்டு ஒரு கன்னை வச்சிருக்கான். அந்த சைலன்சர்லாம் மாட்டி வச்சிருக்கான். அந்த கன்னை வச்சு இவர் ஷூட் பண்ணுறப்ப இவர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. இப்போ அந்த பொண்ணை பார்க்க வர அந்த பொண்ணு வந்துட்டு இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவத்திலாம் கொளுத்திட்டே இருக்கிறப்ப இந்த பையன் பின்னாடி வந்து நிற்கிறான். கண்ணாடியில் பார்த்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமாக அலறி கத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஓடி வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை போட்டு பொலன்னு பொழந்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு கவர் எடுத்து நம்ம ஹீரோனுடைய கழுத்தில் மாட்டி நம்ம ஹீரோயின் அங்கேயே சாகடிச்சிட்டு அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு அவன் ஓடுறான். ஆரியா அங்கேருந்து ஓடிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மயக்கம் தான் போட்டிருக்காங்க. சாகலை. நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மயக்கம் தெரியுது. எந்திரிச்சு அவனை துரத்திக்கிட்டே போகிறாங்க. டக்குன்னு அவன் காணாமல் போயிட்டான். எங்கே போனான்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. டக்குன்னு அவன் பின்னாடி பக்கமாக வந்துட்டு மண்டிலே அடிச்சு கீழே தள்ளிட்டு நீ சாகவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த போலீஸ் அங்கே வராரு. ஒழுங்காக அவங்கள விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிச்சு மிரட்டுறப்ப அந்த ரவுடி பையன் அந்த போலீஸ் கூடயே பயங்கரமாக சண்டைக்கு போகிறான். அந்த கன்னெல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக சண்டை போட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கையில் அந்த ரவுடி பையன் வச்சிருந்த கன்று கிடைக்குது. அந்த போலீஸோடைய கன்று அந்த போலீஸ் கையில் கிடைச்சிருது. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நானே ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கன்னை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டே இருக்கிறப்ப வேணாம் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. உங்கள் ஹஸ்பண்டை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. ப்ளீஸ் அதை மட்டும் பாருங்கள். இவனை சுட்டு தள்ளிட்டிங்கன்னா எதுவுமே சரியாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கேட்குறப்ப ஹீரோயின் கன்னை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இவனை கொண்டு போயிட்டு ஜெயிலில் தள்ளினா கூட என் பொண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தான். இதுக்கு மேலே எதுவுமே சரியாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதையை அழுதுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த போலீஸை என்ன விஷயம் நினச்சாருன்னு தெரியல. சரி ஓகே இவனுக்கு நீங்களே தீர்ப்பு எழுதுங்க, இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கொடுக்குறாரு. இவங்க அப்படியே கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. லூசு பையில நீ ஒரு போலீஸடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை திட்டிகிட்டே இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆரியா அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு பக்கத்துலேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயின் அப்படியே ஷூட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. கையெல்லாம் நடுங்குது. டக்குன்னு ஆரியா இந்த விஷயத்தை பார்த்துட்டு மாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. டக்குன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமாக வெறி அடிச்சு அப்படியே டப்புன்னு சுட்டு தள்ளுறாங்க. அவன் அப்படியே கீழே விழுகிறான். ஆரியா ஓடி வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அப்படியே ஹீரோயினுடைய கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி கொட்டுது. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிகிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோயின் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பை.